ஹாய் நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம டெக்னோ மொபைலில் ரீஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சார்ஜிங்கில் இருக்கும்போது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இது பாருங்கள், எல்லாம் ஒர்க் பண்ணுது. சார்ஜிங் ரிமூவ் பண்ண பிறகு அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சார்ஜிங் ரிமூவ் பண்ண உடனே ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்கள் எந்த சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போனாலும் பேட்ரி மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ரி மாற்ற தேவையில்லை, அந்த பேட்ரியே அழகாக ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மொபைலுக்கு பின்னாடி இருக்கிற பேக் டோரை ரிமூவ் பண்ண பிறகு நம்ம பேட்ரி கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். அதை பேட்ரியை பொறுமையாக எடுத்துருங்க. ஏன்னா பேட்டரியில் கத்தி பட்டுதுன்னா சம்டைம் பஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக எடுங்க. அதே மாதிரி அந்த பேட்ரிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிக்கரு, அதை பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த ஃபில்டர், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபால்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ட்ராக் அடிச்சிட்டோம். இதை பாருங்கள், அந்த ரிமூவ் பண்ண இடத்துல ஒரு ஒயர் போட்டு லைன் போட்டுட்டேன். கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியை இப்போது இன்செர்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணி பார்க்கலாம் பேட்ரி கனெக்ஷனை. இப்போது டெக்னோன்னு ஆன் ஆகிருக்கு. இப்போ ரீஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ ரீஸ்டார்ட் ஆகலை, சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. பேட்டர்ன் போட்டால் ஆன் ஆகுது பாருங்கள். முதல்ல இருந்த கண்டிஷன் இப்போ இல்லை. பேக் டோர் போட்டு பேக் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம கோட்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். தாராளம் சுதாராளம் தாகம் மனதினில் ஏராளம்.